ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் crochet with நந்து. இந்த சேனலில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை யாரெல்லாம் கற்றுக்கலான்னா 10 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ், அதாவது சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுக்கு வரைக்கும் யாருனாலும் கற்றுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் வேணும், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், யாருனாலும் இதை கற்றுக்கலாம். இது கற்றுக்கிட்டிங்கன்னா மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஐடி ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா இந்த குரோஷியை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும்னு நீங்கள் திங்க் பண்ணும்போது இந்த குரோஷியை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லோ பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இது வந்துட்டு நீடில்னு சொல்லுவாங்க. இது வந்து உள்ளன் த்ரெட்டு. இந்த நீடில் வந்து நம்ம தையல் தைக்கிற நீடில் வச்சு இது நம்ம உள்ளன் குரோஷே செய்ய முடியாது. அதுக்குன்னு தனி நீடில் தான் வேணும். இது வந்து நம்ம இப்போ அவைலபிளாக மார்க்கெட்லேயே கிடைக்கும். இது ஒயிட் வந்து சில்வர் கலர் 2 கலரில் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 15 ருபீஸ். இந்த மாதிரி உள்ளனியாலோட ப்ரைஸ் வந்து 15 ருபீஸ். ஸோ மொத்தமாக 30 ருபீஸ் வச்சு நம்ம பேசிக்காக ஸ்டிச்சஸ் பண்ணி நம்மளோட ரியல் லைஃப்பில் நம்ம அந்த ப்ராஜெக்டை நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த சேனல் ஃபுல்லாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் கிடைக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப இதுதான் வந்து டிஃபால்ட்டு அப்படின்னு நம்ம மேக்ஸ்லலாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி இது வந்து டிஃபால்ட்டு நீடில். இன்கேஸ் நீங்கள் ஃபர்தராக பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், இது வந்து 3 ப்ளே யான், இதோட 4 ப்ளே 5 ப்ளே இதோட திக்னஸ் ஜாஸ்தியான உள்ள யான் தான் நம்ம யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது மாதிரி மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா இது இருக்கும். இதோட இது வந்து 2.5லேருந்து 8 mm வரைக்கும் உள்ள நீடில் தான். இதில் ஒரு 10 நீடில் வரும். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு நான் ஃப்யூச்சர் ப்ராஜெக்டில் செஞ்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய வீட்டில் என்னென்ன குரோஷே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து எங்கள் வீட்டோட கீ செயின். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு சிம்பிளாக ஒரு கீ செயின் வந்து செஞ்சுருக்கேன் உள்ளன் யூஸ் பண்ணி, ஸ்மைலி கீ செயின். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏர்பாட். உடனே ஹேண்ட்பேக்கில் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது இதை நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஒரு மினி ஏர்பாட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ஒரு காயின் பவுச். பஸ்ஸில் போகும்போது நமக்கு தேவைப்படுது, அந்த நேரத்தில் நம்ம போய் தேடிட்டு இருக்க வேணாம். இது மாதிரி ஒரு சின்ன காயின் பவுச் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டீ கோஸ்டர். இது டைனிங் டேபிளில் வந்து நம்ம டெக்கரேஷன் பர்பஸுக்காகவும் வச்சுக்கலாம். நம்ம டீ சர்வ் பண்ணும்போது, ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா என்னோட ஸ்டேஷ்னரி பவுச். ஓகேங்களா, இது வந்துட்டு பபிள் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னா இப்போ நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அது போக நான் க்ரன்ச்சஸும் பண்ணியிருக்கிறேன். இது வந்து சிங்கிள் கலர், இது வந்து டபுள் கலரில் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. இது வந்து ஹேர் கிளிப்ஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ப்ராஜெக்ட். நிறைய பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்னதாக இப்போ கரண்ட்டாக நான் என்னென்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்கிறத உங்களுக்கு விசிபிள் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா செயின் ஸ்டிச். செயின் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன். செயின் போட்டால் தான் மேலே நம்ம ஸ்டிச்சஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா ஒரு உள்ளன், ஒரு நீடில், அதுக்கப்புறம் சிசர். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம யான் எடுத்துக்கலாம். இது 2 ஹேண்ட் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். அதனால இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கேன், நீடிலில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கிறேன். இந்த நீடில் நீங்கள் எப்படி பிடிக்கணும்னா நம்ம பெண்ணை ரைட் பண்ணுவோம் தெரியுமா, அது மாதிரி பிடிக்கணும். இந்த டிப்பு வந்துட்டு நம்மளை பார்க்க மட்டும்தான் இருக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் நம்மளால இழுக்க முடியாது. ஸோ அதை எப்போ வைக்கணும், நம்மளை பார்க்க தான் வைக்கணும். இந்த நூலோட ஒரு எண்டை நம்ம இந்த கையில் பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இந்த நூலை இப்படி நம்ம ரோல் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது வந்து ஒர்க்கிங் சைடுன்னு சொல்லுவாங்க. ஒர்க்கிங் சைடை வந்து நம்ம வந்துட்டு ரோல் பண்ணிக்கிட்டு இதை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த நீடில்
நம்மளை பார்க்க வச்சு இந்த த்ரெட்டை இப்படி சுற்றணும். சுற்றிட்டு ஒரு 365 இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்லிப் நாட் கிடைக்கும். ஓகேயா? இந்த ஸ்லிப் நாட்டுக்கு வந்து இந்த த்ரெட்டை உள்ளுக்கு விட்டுட்டு வெளியே எடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இது பேர் தான் ஸ்லிப் நாட். இதை வந்துட்டு உங்களுக்கு தெரிலன்னா வீடியோவை பாஸ் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கேப் இருக்கணும். கேப் இருந்தால் தான் நமக்கு அடுத்த நூலை உள்ளுக்கு பிடிச்சி இழுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் எப்போதுமே ஸ்டிஃபாக தான் வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பழகணும். ஃபஸ்ட்டு இந்த நூலை இங்கே கையில் நீங்கள் இப்படி சுற்றி பழகிக்கணும். இது டைட்டாக இருக்கணும். இந்த சைடும் யானை இந்த வலது கையிலையும் நீங்கள் பிடிச்சிக்கணும். வலது கையும் முக்கியம், இடது கையும் இந்த இடத்துல முக்கியம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டாச்சு. ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த ஊசி தான் மேலே இருக்கணும், த்ரெட் வந்து கீழே இருக்கணும். ஸோ ஓகேயா? இந்த ஊசியை இந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு இதை நீங்கள் இழுக்கணும். ஸோ இது வந்து செயின் 1. செயின் 1 நீங்கள் பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஊசியை இந்த த்ரெட்டில் விட்டுட்டு இது எடுக்கணும். இது வந்து செயின் 2. இப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே வரணும். செயின் 3, செயின் 4, செயின் 5, செயின் 6. ஓகேயா? இப்படி நீங்கள் இப்படி வரும்போது இப்படி அழகாக தெரியும் உங்களுக்கு. செயின் 1, செயின் 2, செயின் 3, செயின் 4, செயின் 5, செயின் 6ன்னு இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு எப்படி வரும்னா, இது நீங்கள் கரெக்டாக தப்பான்னு நீங்கள் எப்படி நீங்கள் பார்த்துக்கலான்னா, இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டில் ஒரு த்ரெட்டையும் ரைட் ஹேண்டில் உள்ள த்ரெட்டையும் இழுக்கணும். இழுத்தீங்கன்னா நமக்கு இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி இருந்தது நூல், அது மாதிரி மாறிட்டுனா நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இதில் வரவே வராது. முதல்ல உங்கள் கையில் இது வந்து சுற்றியே நிற்காது, லூஸ் ஆகிட்டே போகும். அது ஃபஸ்ட்டு மிஸ்டேக். ரெண்டாவது மிஸ்டேக், இந்த நூலை உங்களால் ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் பின்னி பார்க்க தான் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது எப்படி தெரியுமா வரும்? அது எப்படி வரும்னு நான் செஞ்சு காட்டுறேன். இப்படி நீங்கள் இழுக்கிறீங்களா, இப்படி பெருசாக உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா அப்படி ரொட்டேட் ஆயிரும். இப்படி இருக்கும், உங்களுக்கு திரியாக இருக்கும். இப்படி ரொட்டேட் ஆக விடாதீங்க. இந்த நூலில் இங்கேயே நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இனிஷியல் ஸ்டேஜில் இப்படி தான் உங்களுக்கு நூல் வரும். இங்கே பின்ன இந்த நூலை விட்டுட்டு இங்கே எடுத்துக்கோங்க. இந்த கையை சுற்றிக்கோங்க. இப்படி தான் உங்களோட த்ரெட்டு இருக்கும். சரியா? நான் காட்டினதுக்கும் நீங்கள் இப்போ பின்னி கையில் வச்சுருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் காட்டியிருக்கிறேன். ஓகேயா? அப்படி இல்லை, இன்கேஸ் இது நீங்கள் உங்களுக்கு இதாச்சுன்னா இது ரோல் ஆகிருக்கும். இப்படி ரோல் ஆகி உங்களுக்கு வரும். மிஸ்மேட்ச் ஆகி கிடக்கும், பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். சரியா? இப்படி ஒரு மிஸ்மேட்சாக இருந்துட்டு நீங்கள் இழுக்கும் போது கண்டிப்பாக முடிச்சு விழுந்துடும். ஸோ இப்படி இழுக்கும் போது நமக்கு முடிச்சு வராத அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு இன்னொரு தடவை சொல்லித்தரேன். இது வந்து கையில் ரோல் பண்ணிக்கோங்க. இந்த கையில் உள்ள இன்டென்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நூலை இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு மேலே கொஞ்சம் இழுத்துருங்க. இழுத்தாதான் நமக்கு இந்த சர்க்கிள் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் இந்த நீடில் மேலே இருக்கணும், இது கீழே இருக்கணும். 1 2 இந்த நீடில் இழுக்க உங்களுக்கு நல்லா கிடைக்கும். 3 அதுக்கப்புறம் இங்கே நூல் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அப்போது என்ன பண்ணணும்னா நூலை இப்படி திருப்பி சுற்றிக்கணும். திருப்பியும் 4 இது இழுத்தாலும் தப்பு இல்லை. 5 6 அப்புறம் இதை விட்டுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு மெத்தட் புரியுதா? இப்படி தான் வந்து நமக்கு செயின் போட போகிறோம். இந்த செயின் இது இப்போ நம்ம போட்டது லூப்பு. இது வந்து இதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணவே கூடாது. இது கவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிஷியல் ஸ்டேஜ்னால நம்ம கவுண்டிங் தேவையில்லை. இப்போ இதில் நான் எத்தனை செயின் போட்டிருக்கேன்னு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். 1 2 3 4 5 6 7 செயின் போட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் தப்பாக கரெக்டானு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், இதை எடுத்து இப்படி பார்த்துட்டிங்கன்னா ஸோ நான் போட்டிருக்கேன் செயின் கரெக்ட்.
இதுதான் வந்து பேசிக் செயின் ஸ்டிச். இப்போ வரக்கூடிய வீடியோவில் மற்ற பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்க்கலாம். அது என்னென்ன ஸ்டிச்னால், ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் டபுள் க்ரோஷே, அப்புறம் ட்ரிபிள் க்ரோஷே. இந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, பேசிக் செயின் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம். இதுதான் நான் போட்ட செயின். இந்த செயின் வர வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் உங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இப்படி தான் வந்து உங்களுக்கு செயின் கிடச்சிருக்கும். மிஸ் மேட்சாக தான் கிடச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து டைட்டாக பிடிச்சிருக்க மாட்டீங்க, இந்த லெஃப்ட் ஹேண்டை நல்லா டைட் பண்ணியிருக்க மாட்டீங்க, லூஸ் பண்ணியிருப்பீங்க, இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி காரணத்தினால உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு செயின் கிடச்சிருக்கும். இப்படி இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த மாதிரி செயின் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃப்ரண்ட் லூப், இது வந்து பேக் லூப்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் லூப்பும் பேக் லூப்புக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃப்ரண்ட் லூப்பில் வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் எத்தனை செயின் இருக்குன்னு. செயின் 1, செயின் 2, செயின் 3, செயின் 4, செயின் 5, 6, 7, 8, 9, 10 செயின் போட்டிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் செயினை வந்து நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். இது பேக் செயின் பார்த்தீங்கன்னா நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃப்ரண்ட் செயினை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் ப்ரீவியஸ் கிளாஸோட ஒரு ப்ரிவ்யூ மாதிரி. இப்போ நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிங்கிள் க்ரோஷே வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்போதுமே நம்ம வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்லிப் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி ஒரு 360 டிகிரிக்கு ரோல் பண்ணிவிட்டு இழுத்தாச்சு. இதுதான் வந்து ஸ்லிப் நாட். இதில் இருந்து இப்போ செயின், இந்த ஃபஸ்ட்டு செயினை எப்போவுமே பிடிச்சிக்கணும். போடுறதுக்கு முன்னாடி உள்ள செயினை நம்ம பிடிச்சிக்கிட்டா தான் ரோல் ஆகாமல் இருக்கும், நீங்கள் பேக் செயினில் இழுக்காமல் இருப்பீங்க. இப்போ இந்த செயினை வந்துட்டு நீடில் மேலே இருக்கணும், கீழே த்ரெட் இருக்கணும். இதுதான் பேசிக் ரூல்ஸு. இதில் நம்ம புல் பண்ணி இழுக்க போகிறோம். இதான் ப்ரீவியஸ் கிளாஸை பார்த்தோம், இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இது செயின் 1, செயின் 2, நைன், 10. ஓகேங்களா? 10 செயின் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணுறதுக்கு இது இந்த நான் லூப் நீடில் ஒரு லூப்குள்ளே விட்டுருக்கேன். நீங்கள் அதை கவுண்ட் பண்ணக்கூடாது. அது வந்து கவுண்டிங்லேயே கிடையாது. ஸோ இதுலேருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் செயின், இது செகண்ட் செயின். இப்போ நமக்கு 11 செயின் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் செயினை விட்டுறணும். இந்த செகண்ட் செயினுக்குள்ளே இந்த லூப்பை நான் விட போகிறேன், நீடில் விட போகிறேன். ஸோ நம்ம எப்போதுமே நம்ம ஸ்டிச் பண்ணும் போது ஒரு லூப்புக்குள்ளே தான் நம்ம நீடில் இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினுக்குள்ளே விடுறேன். விட்டுட்டு இந்த த்ரெட்டை இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 லூப் கிடைக்கும். இந்த 2 லூப்பையும் வச்சுக்கணும், பிடிச்சிக்கணும். சில இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு இப்படி ஓடும், அதனால நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. திருப்பி இந்த நீடில் கீழே வச்சுட்டு யான் ஓவர் பண்ணி புல் பண்ணி எடுக்கணும். இதுதான் வந்து சிங்கிள் க்ரோஷே. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது, மேலே மேலே ஸ்டிச்சஸ் போடும்போது சிங்கிள் க்ரோஷே தனியாக தெரியும். ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன். அடுத்த செயின்குள்ளே நம்ம வந்துட்டு நீடில் விடுறோம், உள்ளுக்கு இழுக்கிறோம். நமக்கு 2 லூப் இருக்குது. ஸோ ஒரு இதை வந்துட்டு நம்ம யான் ஓவர் பண்ணிவிட்டு இதை புல் பண்ணி எடுத்துடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு தடையும் சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும் போது ஒரு லூப் வந்து நம்ம நீடில் எப்போதுமே இருக்கும். அது மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி யான் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த இதுக்குள்ளே விட்டு புல் பண்ணி எடுக்கணும். இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? இது நான் பண்ணது. இது இன்கேஸ் உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெமோ காட்டட்டுமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது இழுத்தா நமக்கு முடிச்சு விடக்கூடாது. ஸோ நான் பண்ணியிருக்க ஸ்டிச்சஸ் கரெக்டு தான்.
இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நான் வந்துட்டு டெமோ காட்ட போகிறேன், போன தடவை காட்டின மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இது பெருசாக இருந்திருக்கும். நான் எவ்வளோ டைட்டாக பிடிச்சா அந்த ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு லூஸாக உங்களுக்கு பிடிச்சா எப்படி இருக்குன்னு நான் டெமோ காட்டுறேன். இப்படி தான் உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு செயினை நான் ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் அதனால் முதல் செயினை விட்டுட்டு 2வது செயினுக்குள்ளே விடுவீங்க. விட்டு இப்படி எடுக்கும் போது இதில் 2 லூப் இருக்கும். இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் பண்ணுறீங்க, அதனால் எல்லாமே லூஸாக தான் இருக்கும். அப்புறம் இதை யான் ஓவர் பண்ணி புல் பண்ணி எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இப்படி தான் கிடச்சிருக்கும். ஏன்னா நிறைய கேப் இருக்குது, நான் பண்ணும்போது கேப் இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம்னால எல்லாம் இப்படி தான் கிடச்சிருக்கும். ஸோ கையில் நம்ம இந்த த்ரெட்டை நீங்கள் எவ்வளோ டைட்டாக பிடிச்சி இங்கே சைடும் நீங்கள் டைட்டாக பிடிக்கிறீங்களோ அதுக்கு தக்கனதான் ஸ்டிச்சஸ் வரும். ஓகே, உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது மாதிரி தான் வந்திருக்கும். இதுதான் வந்து சிங்கிள் க்ரோஷேயோட செயின். இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த கார்னருக்கு வந்துட்டு ஒரே ஒரு செயின், நம்ம ஃபஸ்ட் அங்கே ஒரு செயின் விட்டல அது மாதிரி இங்கே ஒரு செயின் வந்து போடணும். போட்டுட்டு இது திருப்பிட்டு, இதுதான் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய பேசிக் செயின். நமக்கு இந்த கிடைக்குதா, இதில் நம்ம வந்து இந்த லூப்புக்குள்ளே நம்ம விட போகிறோம். சரிங்களா? அதே தான் அப்ளை பண்ண அதே ப்ராசஸை இதுலேயும் பண்ண போகிறோம். நம்ம கையில் இருக்கிறது ஒரு லூப்பு, இங்கே மேலே இருக்கிறது இப்படி பார்க்கணும். நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்த பார்க்கணும், நமக்கு பேசிக் செயின்ஸ் மாதிரியே தெரியும். ஸோ அது உள்ளுக்கு நம்ம நெக்ஸ்ட் இது உள்ளுக்கு நம்ம விட போகிறோம். நீடில் விட்டு எடுத்தீங்கன்னா ஒரு லூப் கிடச்சிரும். ஸோ த்ரெட்டை வச்சு எடுத்துட வேண்டியது. ஸோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பேசிக் ஃபவுண்டேஷன் செயின் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் சிங்கிள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? இது ரெண்டையுமே 10 to 20 டைம்ஸ் நீங்கள் டெய்லி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு நல்ல ஸ்டிஃபாக கிடைக்கும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் புரியும். வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு போனால் ஒன்றுமே புரியாது. ஓகேங்களா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டிச்சஸை எனக்கு வந்து ஃபோட்டோ அல்லது வீடியோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். நான் என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இன்னைக்குள்ள கிளாஸ் என்னென்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக வந்து கையில் ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் நாட் பார்க்க போகிறோம். ஸ்லிப் நாட் போட்டுக்கிட்டு ஒரு 10 செயின் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 10 செயின் போட்டாச்சு. நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சிங்கிள் க்ரோஷே பண்ணோம். சிங்கிள் க்ரோஷே பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, ஒரே ஒரு செயினை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நம்ம வந்துட்டு 2 செயினை வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். ஓகேயா? 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினுக்குள்ளே தான் இந்த இதை வந்து ஹூக்கை விட போகிறேன். ஸோ ஒரே ஒரு யான் ஓவர் பண்ணிவிட்டு 3rd செயின் உள்ளுக்கு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறோம். லாஸ்ட் டைம் சிங்கிள் க்ரோஷேக்கு வந்து 2 லூப் கிடச்சிருக்கும். இப்போ வந்து நமக்கு 3 லூப் கிடச்சிருக்கும். ஓகேயா? திருப்பி ஒரே ஒரு தடவை யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த 3 லூப்பையும் நம்ம வந்து விட்டு எடுத்துடணும். இதான் வந்து என்னென்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே. இன்னொரு டைம் செஞ்சு காட்டுறேன். ஒரு தடவை யான் ஓவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், 3 லூப் உங்கள் இதில் இருக்கும். 3 லூப்புக்கு இன்னொரு யான் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு லூப்பாக வெளியே எடுத்தாலும் ஓகே தான். 3 லூப்பையும் வெளியே எடுத்துடணும். சரியா? அட் அ டைமில் 3 லூப்பையும் வெளியே எடுத்தாலும் ஓகே தான், ஒவ்வொரு லூப்பாக வெளியே எடுத்தாலும். இதுதான் வந்துட்டு என்னென்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஒரே ஒரு தடவை யான் ஓவர் பண்ணுறோம், உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணுறோம், வெளியே எடுத்திங்கன்னா உங்கள் கையில் 3 லூப் இருக்கும். 3 லூப்புக்கும் ஒரு தடவை யான் ஓவர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லூப்பாக நீங்கள் விட்டு எடுங்க இனிஷியல் ஸ்டேஜில்.
ஓகேங்களா. இது மாதிரி உங்களுக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷே வரும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு ரோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ரோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது நெக்ஸ்ட் ரோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னா, இங்கே வந்து நம்ம 2 செயின் போட்டோமா ஸ்டார்டிங்கில், அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 2 செயின் போட்டோம். நீங்கள் கொஞ்சம் லூஸாக போட்டாலே உங்களுக்கு ட்ராக் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 செயின் போட்டாச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா திருப்ப போகிறோம். திருப்பியாச்சு. இப்போ நீங்கள் மேலே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய செயின் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு செயின் உள்ளுக்கு தான் வந்துட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். 2 செயின் இருக்குது. இது உள்ளுக்கு விட்டுட்டு ஒரே ஒரு யான் ஓவர் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் பண்ண மாதிரி தான் இது உள்ளுக்கு விட்டு எடுத்திங்கன்னா 3 லூப் கிடைக்கும். 3 லூப்பையும் சிங்கிள் லூப்பாக நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? இதுவும் வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம பேசிக்கில் எப்படி எர்னிங் பண்ணமோ அதே தான். இங்கே மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 செயின் ஸ்டிச் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோ கண்டினியூ பண்ணியிருக்கிறேன். இதையும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட வீடியோ கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செயின் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே பார்த்துருக்குறோம். எல்லாத்துக்கும் நம்ம மேலே ஏன் இந்த லூப் எடுத்து விட்ருக்கேன்னா, நம்ம இழுத்தோன்னா அது வந்து ஃபுல்லாக போயிடும். அதுக்காண்டி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் அதை கண்டினியூ பண்ணணுன்னா இந்த மேலே இந்த லூப்பை வந்துட்டு இழுத்து வச்சுருங்க. அப்படின்னா நெக்ஸ்ட் அதில் இந்த லூப்லேருந்து கண்டினியூ பண்ணதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம 3 பேசிக் வந்துட்டு பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிற வந்து டபுள் க்ரோஷே. இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே பார்த்துருக்கோம். இப்போ வந்து வெறும் டபுள் க்ரோஷே எப்படி பின்னலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா. வழக்கம் போல் நம்ம என்ன இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லிப் நாட்டை வந்து போட்டுக்கிட்டோம். ஸ்லிப் நாட்டை போட்டுட்டு இதுலேயும் நம்ம 10 செயின் போட போகிறோம். நான் சிங்கிள் க்ரோஷே பண்ணும்போது ஒரு செயினை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணுங்கன்னு, அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணும்போது 2 செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. இப்போ நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். அதனால் 3 செயின் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். 2 விட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, 3 விட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இது வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய லூப்பு. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு செயின், செகண்டு, தேர்டு 3 செயினுமே நான் வந்துட்டு இப்போ ஸ்கிப் பண்ணிட்டேன். 4வது செயினுக்குள்ளே விட போகிறேன். ஓகேங்களா. 4வது செயினுக்குள்ளே எப்படி விடணும்னா ஒரு தடவை யானை ஒர்க் பண்ணிவிட்டு 4வது செயின் உள்ளுக்கு விடணும். விட்டு இதுலேருந்து எடுக்கணும். இப்போ நமக்கு எத்தனை இருக்குது இதில்? 3 இருக்குது. ஸோ இது ஒரு இது பண்ணால் இதுதான் வந்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் இதை ஃபுல்லாக இழுக்க சொல்லியிருப்பேன். இதை இப்போ நம்ம ஃபுல் டபுள் க்ரோஷே பண்ணுறதுனால இதுலேருந்து 2 லூப்பை மட்டும் விடுங்க. ஓகேங்களா. 2 லூப் விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 லூப் கிடைக்கும். திருப்பி யான் ஓவர் பண்ணி இந்த 2 லூப்பையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் க்ரோஷே கிடச்சிரும். இன்னொரு தடவை சொல்கிறேன். ஒரு யான் ஓவர் பண்ணிக்கோங்க. இந்த செயினுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் பார்த்தாச்சு. 3 லூப் நம்ம கையில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு யான் ஓவர் பண்ணிவிட்டு 2 மட்டும் நம்ம வந்து விட்டால் போதும். விட்டு எடுத்திங்கன்னா 2 இது கிடைக்கும். திருப்பியும் யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த 2த்தையும் விட்டு எடுத்துடணும். ஓகேங்களா. இது மாதிரி நமக்கு டபுள் க்ரோஷே கிடச்சிரும்.
1 டைம் விடுறோம், எடுக்கிறோம், 2 மட்டும் ஸ்கிப் பண்ணுறோம், அடுத்த 2 ஸ்கிப் பண்ணுறோம். இப்படிங்க தான் டபுள் க்ரோஷே வந்து கிடச்சிருக்கு. இது மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஓகேங்களா. இப்போ நம்ம டபுள் க்ரோஷே பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இங்கே நம்ம எத்தனை செயின் ஸ்கிப் பண்ணோம்? 3 செயின் ஸ்கிப் பண்ணோம். அதே 3 செயினை இங்கே நம்ம போட போகிறோம். 1 2 3 3 செயின் போட்ட உடனே என்ன பண்ணணும்னா இதை திருப்பிடணும். திருப்பிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் மாதிரி கிடச்சிருக்கும். அந்த செயின் ஸ்டிச்சில் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கே விட போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு செயின் உள்ளுக்கு தான் நம்ம வந்து விட்டுட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இதில் ஏற்கனவே ஒரு லூப் இருக்குது. ஒரு yarn over பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் உள்ளுக்கு விட்டு நம்ம எடுத்தோம்னா நமக்கு 3 லூப் இருக்கும். இந்த 3 லூப்புக்கு திருப்பி இன்னொரு தடவை yarn over பண்ணிவிட்டு 2 லூப்பை விட்டு எடுத்துடணும். அப்புறம் ரிமைனிங் 2 லூப் இருக்கும். இன்னொரு தடவை yarn over பண்ணிவிட்டு இந்த 2 லூப்பையும் உள்ளுக்கு விட்டு எடுக்கணும். ஓகேயா. இதுதான் இப்போ நமக்கு வந்து டபுள் க்ரோஷே கிடச்சிருக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட் செயின்குள்ளேயும் விடலாமா? ஒரு தடவை yarn over பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயின் உள்ளுக்கு விட போகிறோம். எடுத்தோன்னா 3 லூப் இருக்கும். ஒரு தடவை yarn over பண்ணிவிட்டு 2 லூப்பை மட்டும் விட்டு எடுக்கிறோம். அப்புறம் ஒரு தடவை yarn over பண்ணிவிட்டு 2 லூப் எடுக்கிறோம். இந்த ஹைட்டும் மேட்சாக இருக்கா? அதுக்கு தான் நமக்கு வந்து இந்த 3 செயின் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். உள்ளுக்கு விட்டு எடுக்கிறோம். 2 லூப் இருக்குது. அப்புறம் 2 லூப் இருக்குது. இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் நிறைய தடவை பழகிக்கோங்க. இதுதான் நம்ம ஃப்யூச்சர் ப்ராஜெக்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் என்னோடய வீடியோவில் உங்களோட ப்ராஜெக்டை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா ஃபவுண்டேஷன் செயின் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் வந்து ஃபுல் டபுள் க்ரோஷே. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலனா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரிபிள் க்ரோஷே பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ட்ரிபிள் க்ரோஷே எப்படி பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். வழக்கமாக பண்ணுற அந்த ஸ்லிப் நாட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவிலலாம் இதில் நான் வந்து 10 செயின் போட சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம 15 செயின் போட போகிறோம். 1 15. இதில் வந்து 15 செயின் என்ன போட்டிருக்கிறேன். ஏன் போட சொன்னேன்னா நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சிங்கிள் க்ரோஷே பண்ணும் போது ஒரே ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் செயினை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு 2 நான் ஸ்கிப் பண்ண சொல்லியிருந்தேன். ஃபுல் டபுள் க்ரோஷேக்கு 1 2 3 செயின் வந்து ஸ்கிப் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு எத்தனை செயின் ஸ்கிப் பண்ணணும்னா 1 2 3 4 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5ஆவது செயினுக்குள்ளே தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 தடவை yarn over பண்ணியிருக்கிறோம். நம்மளோட ஹூக்கில் 3 லூப் இருக்குது. ஓகேங்களா. இதை வந்துட்டு நான் 4 செயினுக்கு அப்புறம் 5ஆவது செயின் உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணுறேன், விட்டு எடுக்கிறேன். எடுக்கும் போது ஃபஸ்ட்டு டைம் 2 தடவை விட்டு எடுக்கணும். அடுத்த நெக்ஸ்ட் டைமும் 2 தடவை விட்டு எடுக்கணும். அடுத்த தடவையும் 2 தடவை விட்டு எடுக்கணும். ஓகேங்களா. புரிஞ்சுதா? எல்லாத்தையுமே 2 தடவை எத்தனை டைம்ஸ் பண்ணுறோம்? 3 டைம் பண்ணுறோம். அதனால தான் இது வந்து என்னென்னா ட்ரிபிள் க்ரோஷே. போன தடவை வந்து 2 லூப்பி 2 டைம்ஸ் வந்து உள்ளுக்கு விட்டு எழுத்தோம். அதனால தான் அது டபுள் க்ரோஷே. இது வந்து ட்ரிபிள் க்ரோஷே. ஓகேயா. இப்போ செகண்ட் டைம் சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. 2 தடவை வந்துட்டு நம்ம யானை ஹூக்கில் சுற்றிக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு செயின் உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு எடுக்கிறேன். ஒரு தடவை yarn over பண்ணிவிட்டு 2 லூப் உள்ளுக்கு விட்டு எடுத்தாச்சு. அடுத்த தடவையும் yarn over பண்ணிவிட்டு 2 தடவை விட்டு எடுத்தாச்சு. அடுத்த தடவையும் yarn over பண்ணிவிட்டு விட்டு எடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே. ஓகேங்களா. இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹைட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்க்கலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ரோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்கே இப்போ எத்தனை வந்துட்டு நம்ம செயினை ஸ்கிப் பண்ண சொல்லியிருந்தேன், 4 செயின் ஸ்கிப் பண்ண சொல்லியிருந்தேன். அதே இங்கே 4 செயினை இங்கேயும் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து 4 செயின் போட போகிறோம். 1 2 3 4 4 செயின் போட்டாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே திருப்ப போகிறோம். திருப்பிட்டு இந்த செயின் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 தடவை யான் ஓவர் பண்ணணும். 2 தடவை யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து செயின் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இது உள்ளுக்கு விட்டு ஒரு யானை இழுத்தாச்சு. இன்னொரு தடவை யான் ஓவர் பண்ணிவிட்டு இது 1 டைம் ஸ்கிப் உள்ளுக்கு விட்டு எடுக்கணும். இது செகண்ட் டைம் உள்ளுக்கு விட்டு எடுக்கணும். இது வந்து தேர்ட் டைம் உள்ளுக்கு விட்டு எடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி 2 தடவை யான் ஓவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயின் உள்ளுக்கு விட்டு இது 1 டைம் உள்ளுக்கு விட்டு எடுக்கணும். இது செகண்ட் டைம் உள்ளுக்கு விட்டு எடுக்கணும். இது தேர்ட் டைம் உள்ளுக்கு விட்டு எடுக்கணும். இப்போ தெரிஞ்சிச்சா ஹைட் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு? ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் பண்ண அதே மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எத்தனை செயின் கீழே போட்டு நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோமோ அத்தனை செயின் தான் இங்கேயும் மேலே போடணும். ஓகேங்களா? இதான் வந்து ட்ரிபிள் க்ரோஷேக்குள்ள மெத்தட். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் என்னோடய வீடியோவில் உங்களோட ப்ராஜெக்டை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.